ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.2 8ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு திண்ம கோளம், ஒரு கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளம், ஒரு திண்ம அரைக்கோளம். ஓகே, ஒரு கோளம் மற்றும் ஒரு அரைக்கோளம் ரெண்டு இருக்கு. ஆகியவற்றின் மொத்த பரப்பு சமமானதாக இருக்குமானால் இதனுடைய மொத்த பரப்பு, கோளத்தின் மொத்த பரப்பு பை r1² வச்சுக்கிறோம். இதனுடைய மொத்த பரப்புங்கையில இது ஒரு πr², இது இதுல பாதி ஒரு 2πr². அப்போ மொத்தம் 3πr². இதனுடைய இது என்ன ஆயிரும்? மொத்த பரப்பு 3πr². இதனுடைய ரேடியஸ் என்னன்னு தெரியாது. பரப்புகள்ல சமம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு திண்ம கோளம் மொத்த பரப்பு = திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பும் சமம்ட்டாங்க. அப்ப ரெண்டுடைய ரேடியஸை பத்தி ஒரு பேச்சும் இல்லை. சமம்னா இப்ப இதே 6 அதே 6ன்னு வச்சிருக்கலாம். ஸோ இது r1², இதை r2² வச்சுக்கணும். ஸோ கோளத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 4πr². இதுக்கு அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு 3πr², r2². எதாவது கேன்சல் பண்ண முடியும், பண்ணுவோம். ஸோ 4/3 r1² = r2² வருது. இதுல இருந்து வெறும் நான் r2 மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 2/√3 r1 ஆயிரும். இதை அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா அவற்றின் கன அளவுகளின் விகிதம் இதுன்னு நிரூபி அப்படின்னு சொல்றோம். ஸோ கன அளவுகளுடைய விகிதம் கண்டுபிடிச்சு அதுல r2க்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்றோம். திண்ம கோளத்தின் கன அளவு இஸ்டு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 4/3 πr1³. இதுக்கு அரைக்கோளம் கையில 2/3 πr2³. இப்போ நம்ம முதல்ல என்ன எடுத்துக்கிறோம்? r1ங்கிறது கோளத்தின் கன அளவு, கோளத்தின் ஆரம். r2ங்கிறது அரைக்கோளத்தின் ஆரம்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா வெவ்வேறு ரேடியஸ் உள்ளதுன்றதை நம்ம சொல்லிக்கிறோம். எண்கள் எடுத்துக்கிட்டு அப்புறம் எழுது. இப்போ எதாவது கேன்சல் பண்ணும். விகிதம் அடிக்கையில பொதுவாக இருக்கிறதெல்லாம் அடிச்சிருவோம். 4r1³ = 2r2³. ஓகே, இப்போ r2க்கு பதிலாக என்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். 2/√3 r1³. ஓகே, என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன்? r2க்கு பதிலாக 2/√3 r1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இது 4r1³. விகிதம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை கியூப் எடுத்தோம்னா 8 ஆயிரும். √3 கியூப் எடுத்தோம்னா என்ன ஆகும்? ஒரு 3 ஒரு √3 ஆயிரும். இது ஒரு r1³ ஆயிரும். இப்போ கேன்சல் பண்ணுறதா பண்ணுவோம். r1³ அடி ஆயிரும். 4 2 2 4, திரும்ப இதுக்கு இது அடித்தா 4 ஆகும். ஸோ இந்த 3√3 இங்கிட்டு வந்துடும். இல்லைன்னா 3√3ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 3√3 வந்துடும், இங்கே 4. ஓகே, ப்ராக்கெட்டில் 3√3ஆல் பெருக்க. ஓகே, அவன் தான் நான் ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். நிறுவப்பட்டது. ரெண்டு உடைய கன அளவுகளின் விகிதம் 3√3 = 4ன்னு ப்ரூவ் பண்ணுன்றாங்க. ஓகே.